நம்ம வாவலி பொருட்காட்சி வீடியோ பார்த்துருப்பீங்க. வாவலியில் போய் பயங்கரமாக ஷாப்பிங் எல்லாம் பண்ணி நிறைய மாமரம் அப்புறம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த தோட்டத்தில் நட போகிறோம். வாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டனிங் விளாக் உங்களுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நான் வாவலி பொருட்காட்சியிலேருந்து வாங்கின செடிகள். இது ஒரு பிங்க் கலரில் கொத்து கொத்தா அட்டகாசமாக இருந்து அதை பார்த்தோன்னே தூக்கிட்டேன். இந்த செடிக்கு விலை எவ்வளோன்னா 150 ரூபா. அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இன்னொரு செடி, இதுவுமே 150 ரூபா தான். என் வீட்டில் ஏற்கனவே 2-3 செடி இருக்கும், நாட்டு ரோஜா. ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். இந்த வெள்ளை ரோஜா பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஆக்சுவலி பெங்களூர் ரோஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு போனேன், ஏன்னா அது கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த செடியை பார்த்தோன்னே பிடிச்சதுனால அதை வாங்கிட்டேன். இது 200 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 200 ரூபாய். புதுசாக நான் ஆர்கிட் வேறு ஒரு 3 செடி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை ஆர்கிட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கோஷேரி மாமரம் பாருங்கள். இந்த குட்டி செடி 100 ரூபா தான். இது ஆத்மநிலையம் நர்சரியில் கிடைக்கும். கோஷேரி மாமரத்தில் அவ்வளோ பெரிய மாங்காய் எல்லாம் அறுவடை பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாமரம் செடி எங்கே கிடைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த விதையிலெல்லாம் இந்த செடி வராது, ஏன்னா இது கிராஃப்டிங் பண்ணி வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆத்ம நிலையம் நர்சரி செருவாரக்கூட நம்பர்லாம் அந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள், வாங்குங்க. இது தவிர மல்லிகா, இம்மாம் பசந்த், அல்ஃபோன்சா, பங்கனப்பள்ளி, அப்புறம் நீலவொட்டு நான் வாங்கலை, ஏன்னா நிறைய மரம் எனக்கு இருக்குது. இந்த நாட மாங்காய் வெரைட்டியில் ஒன்று கூட வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்க நடலாம். 2 பலாமரம்னு இருக்குது, அது இந்த தாய்லாந்து வெரைட்டி, பிங்க் அண்ட் ரெட்ஸ் எல்லாம் நடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பங்கனப்பள்ளி மாமரம் நட போகிறோம். ஸோ வாவலி பொருட்காட்சிக்கு போய் யூஸ்ஃபுல்லாக நல்ல மாமரங்கள் நான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இனிமேல் அதை தான் நட போகிறோம், பங்கனப்பள்ளி மாங்காய். ஸோ மாமரம் நடணுன்னா இந்த மாதிரி அகல குழி தோண்டணும். நல்ல ஒரு 2க்கு 2 அகலமும் ஆழமும் உள்ள குழி தான் நல்லா இருக்கும் மாமரம் நடுறதுக்கு. ஸோ இதுதான் தட்ட போகிறோம். ஸோ சாணி வரும், சாணி அணி போட்டுட்டு தான் நடணும். எங்களுக்கு பக்கத்து வீட்டில் சாணி உரம் அவைலபிளாக இருக்கும். சொல்லி வச்சோன்னா அவங்க எங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொஞ்சமாக உரம் போட்டால் போதும், நம்ம நட்ட பிறகு நிறைய உரம் போடலாம். ஸோ இவ்வளோ போதும், இனி செடியை நடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கனப்பள்ளி மாமரம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாம்பழம். ஏற்கனவே நான் அறுவடை பண்ணி வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில், பாருங்கள். ஷார்ட் வீடியோஸும் பயங்கரமாக பார்க்குறீங்க, ரொம்ப ஆதரவு தரீங்க. பெரிய வீடியோஸ் உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல, அதனால் பெரிய வீடியோ ஷூட் பண்ணவே இப்போ மடியாக இருக்குது எனக்கு. பெரிய வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம நட்டு வச்சா போதும், தண்ணி ஊத்தாண்டா, ஏன்னா பயங்கர மழை எங்கள் ஊரில். ட்விங்கிள் பாருங்க, கூப்பிட்டா கூட சத்தம் தர மாட்டேங்குது, அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பெரிய எலும்பு பீஸை கடிச்சிட்டு கிடக்கு. ஸோ தாய்லாந்து வெரைட்டி சக்கை மரம் நட்டாச்சு. ஏற்கனவே நான் சக்கை பறித்து வீடியோ போட்டு உங்களெல்லாம் வெறுப்பேற்றிட்டுருக்கேன். ஸோ இதுவுமே ஈஸியாக காய்க்கும், நாங்கள் ஒரு 5 வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு நம்பலாம். பட் அது காய்க்கும் போது தான் தெரியும் எப்போ காய்க்குது அப்படின்ட்டு. பட் சின்னதாக குட்டியாக நல்ல பிங்க் ரெட் சொலையெல்லாம் இருக்கும் இந்த மரம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மரம் நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செங்கவர்க்க மாவு, அதாவது நாடன் மாங்காய் வெரைட்டி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செங்கவர்க்க மாங்காய் லியோக்கு ரொம்ப பிடிக்கும். மழை வேற வருது, நட்ட தண்ணி விட வேண்டிய தேவையில்லை இன்னைக்கு. ஆமாம், அதான் ரொம்ப வேலைக்கு சிம்பிள் பார்க்குறது. வானத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேகமூட்டமாக இருக்குது. நிச்சயம் மழை தான் இன்னைக்கு எங்கள் ஊரில். மரம் நடுவோம், இயற்கையை காப்போம். ஆமாம். தோட்டத்தில் தோட்ட வேலை பண்ணினா அப்படி வேர்க்கும், வேறு எந்த ஒர்க் அவுட்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ இது தோட்டத்தில் வந்ததுனால உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன் தோட்டத்தை, அப்படி ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இது மரவள்ளி கிழங்கு, ஏற்கனவே ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். கிழங்கு காணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி அது லைவ் வீடியோ, ஸோ 50 செகண்ட்ஸ் தான் போட முடியும். அதுக்கப்புறமா பெரிய வீடியோ எடுத்து நான் கிழங்கு போட்டிருக்கேன். இன்றைக்கி வேறு கிழங்கு சமைச்சு வேறு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் வெண்டை செடி, வெண்டை, தக்காளி, அப்புறம் பாகக்காய், பீன்ஸ்
எல்லாமே இருக்கும். தென்னம்பிள்ளையும் நட்டு வச்சுருக்கோம். ஏற்கனவே ஈஸ்டர் vlog பாருங்கள், அதில் வந்து நான் நட்ட தென்னம்பிள்ளையில் இந்த தோட்டத்தில் தான், குட்டி தோட்டம் தான், ஆனால் நாங்கள் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி ஃப்ரூட் ட்ரீஸ்க்காகவே இதை ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ வாழை மரமும் நடனே, இனி 2-3 வாழை மரமும் இருக்கிறது. இல்லை ஏதாவது ஒன்று எடுங்க, அது எல்லாமே ஒட்டு வெரைட்டி தான். வந்து நீங்கள் பார்க்குறது பாகக்காய், பாகல் கொடி. இது வந்து ஆக்சுவலி ஒரு நீம் ட்ரீ, அதாவது வேப்ப மரத்தில் அப்படியே படர விட்டுருக்கோம். நிறைய காய்க்கு என் ஷார்ட்ஸ் பாருங்கள், டெய்லி நான் லம்பாக கிலோ கணக்கில் அறுவடை பண்ணுறதும் பாவக்காய் ஜூஸ் குடிக்க தான் வேலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாமரம் எல்லாம் நட்டாச்சு. மணி வந்து 9 மணி ஆனாலே கிளினிக் போகணும். ஸோ அதுக்கு கிளம்பணும். ஸோ இனி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பணும். ஸோ மாமரம் சூப்பராக நட்டாச்சு. இனி எங்கள் ஊரில் பயங்கர மழை, அதனால் தண்ணி ஊற்றலை. சூப்பரான கிளைமேட், அதனால தான் இந்த செடியை நடுறதுல இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பாருங்கள், நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டாக்டர் ஷெரின்லியோன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.